ஒரு பதட்டம் வந்தால் யாரை கேட்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மளை கேட்கணும். என்ன பண்ணா ஏன் எனக்கு இதில் பதட்டம் வருதுன்னு யாரை கேட்கணும்? நம்மளை கேட்கல. மயக்கச்சு வந்தோம், டாக்டர்கிட்ட போனார், அவர் ஒரு ஊசி போட்டார், தூங்க வச்சு அனுப்பிச்சி விட்டார். ஆனால் இப்போ எந்த பொண்ணை பார்த்தாலும் பதட்டமாகுது எனக்கு. ஏன் ஐ லவ் யூ சொல்கிற போகிறோம், அசிங்கமாகிட போகுது நம்ம நிலமன்ட்டு. எனக்கே என் மேலே குற்றம், தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வரல. நிறைய பேர் பதட்டம் வந்துட்டு தூக்கம்லாம் வராது, அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஏதோ ஒரு சாவை பார்த்துருவாங்க, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துருவாங்க, இல்லை ரத்தத்தை பார்த்துருவாங்க, ஏதோ பிரச்சனை வந்துடும் வாழ்க்கையில், அவங்களுக்கே வந்துடும். சில பேர் மயக்க நிலைக்கு போகிறது திரும்பி வந்த உடனே வேற ஒரு ஆளாக வந்துடுவாங்க. பைத்தியம்லாம் பிடிச்சிடும். பதட்டத்தோட உச்சம் என்னடான்னா பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிடுவோம். இப்படி புரிஞ்சிச்சு இல்லை இதுவாகிடுச்சுன்ட்டு தேவைக்கும் உள்ள தேவைக்கும் அதை தீர்த்துக்கிறதுக்கான போராட்டம் தான் பதட்டம். உங்களுக்கு செத்து போயிட்டாங்க மாடு, என்ன பண்ணுன்னா ரத்தம் பார்த்தா மயக்கம் வருதுன்னா நேராக போய் ஆடோ இல்லை கோழியோ அல்லது ஏதோ கட் பண்ணுவாங்களே, அங்கே போய் உட்காந்து அதை பார்த்து இன்னும் தான் அது பதட்டம் வருது, எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடா போயிடும். சந்திக்கலனா போகுது. இப்போ யாருன்னா பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு எனக்கு பதட்டம் வரும். இப்போ ஏன் அப்போ வந்தது இப்போ வரல? பக்குவமாயிடுச்சு. நைஸாக பார்த்து பேசுறது, கொஞ்சம் அப்படி பேசி தடவி பார்க்குறது, அப்படி ரூட்டு விட்டு பேசி கொஞ்சம் கடலை போட்டு இல்லை கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பேசினே போய் முதல்ல ஆட்டு விட்டு பார்த்து ஐ லவ் யூ சொல்லி பார்த்து எதையும் பேசி நான் ஐ லவ் யூ சொன்னால் என்ன பண்ணுவேன்? சப்போஸ் உன்னை காதலிச்சு, சப்போஸ் உன்னை அப்படி சப்போஸ் அப்படி பக்குவம் ஆகிட்டான்னா முதல்ல சொல்லும் போது தான் அவனுக்கு அது பக்குவம் தெரியாது. அப்புறமா போக போக செம பிரில்லியன்ட் ஆகிட்டு இருப்பான். எனக்கு பிடிச்ச நம்பர் 143ன்னுவான், எனக்கும் தான் அப்படின்னா ஓகே. ஏன் என்ன செய்கிறாங்க? பக்குவப்படுறாங்க. அப்போ பதட்டம் என்ன ஆகுது அப்படின்னா பக்குவப்பட்டவனுக்கு வரல, பக்குவப்படாதவனுக்கு வருது. அப்போது பதட்டம் என்பது மன தெளிவின்மையின் ஒரு பாகம். மனசு என்ன இல்லை, தெளிவாக இல்லை, தேவையில்லை, தெளிவாக இல்லை, தேவையை அடையிறதுல குற்ற உணர்வு, அப்படி தானே?